வணக்கம் மக்களே. இன்று வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிஸ்தா. ஆமாங்க, ஒரு சின்ன பச்சை கனி நம்ம உடம்புக்கு எத்தனை நன்மைகள் தருதுன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். சரி, நேற்று நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பிஸ்தான்றது ஒரு ட்ரை ஃப்ரூட்டுங்க. இப்போது இந்தியாவில் பெரும்பாலும் ஈரானிலிருந்து இறக்குமதி செய்யப்படுதுங்க. பச்சை கலரில் கம்மி சைஸ் இருக்கிற இந்த கனியை நம்ம சுவையான மிட்டாய் வகைகளில், ஹல்வா, ஐஸ்கிரீம், பேக்கரி ஸ்நாக்ஸ் கூட இதை உபயோகிக்கிறாங்க. பிஸ்தா ஒரு பவர் ஆஃப் நியூட்ரிஷனே சொல்லலாங்க. 100 கிராம் பிஸ்தாவில் எவ்வளோ முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது தெரியுமா? புரோட்டீன், நல்ல கொழுப்பு, நார்ச்சத்து, விட்டமின் B6, விட்டமின் E, அது மட்டும் இல்லாமல் மினரல்ஸில் மெக்னீஷியம், அயன், ஜிங்க். இதனால் நம்ம உடலுக்கு பல முக்கியமான உதவிகளை இந்த பிஸ்தா தருதுங்க. அப்படி என்னென்ன நன்மைகள்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். முதலாவது, இதய ஆரோக்கியம். பிஸ்தாவில் உள்ள மோனோசாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் நல்ல கொழுப்புகளை அதிகரிக்குது. அதனால் இருதய நோய்களுக்கு எதிராக ஒரு பாதுகாப்பு கிடைக்கிதுங்க. இரண்டாவது, இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துது. பிளட் சுகர் கண்ட்ரோல். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சிறந்த ஸ்நாக் விருப்பம் போல் இருக்கலாங்க. லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால இரத்த சர்க்கரையை சீக்கிரமாக உயர வைக்காதுங்க. மூன்றாவது, எடை குறைப்பு. பிஸ்தா சாப்பிட்டா தான் எடை கூடும்னு நம்மள நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம். ஆனால் இல்லை, உண்மையிலே அது நார்ச்சத்தும் புரோட்டீனும் அதிகமாக இருக்குது. இது உங்களுக்கு ஒரு வயிறு ஃபுல்னஸ் தரும். அதனால் அதிகம் சாப்பிட்ற ஆசையும் குறைஞ்சிரும். நான்காவது, கண் ஆரோக்கியம். பிஸ்தாவில் லுட்டின் மற்றும் ஜிதாந்தின் என்ற காரியங்கள் இருக்குது. இது கண்களின் ஒளி பிழம்புகளுக்கு பாதுகாப்பு தருகிறது மற்றும் வயதான பின் ஏற்படும் கண்ணாடி பிரச்சனைகளுக்கும் தடுப்பு தருது. ஐந்தாவது, சருமம் மற்றும் முடிக்கும் நல்லதுங்க. விட்டமின் E மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பொருட்கள் பிஸ்தாவில் அதிகமாக இருக்கிறதுனால சருமத்திற்கும் ஒளிவிழிக்கும் அழகுக்கும் இது ரொம்ப முக்கியமான பொருளாக இருக்குங்க. முடி வளர்ச்சிக்கும் உதவிகரமாக இருக்குதுங்க. பிஸ்தாவை எப்படி சாப்பிட்ணுன்னு தெரியுமா? காலை நேரத்தில் 5லேருந்து 10 பிஸ்தாவை ஊற வச்சு கூட சாப்பிட்லாம். இல்லைனா பால், ஜூஸு, ஐஸ்கிரீம் எல்லாத்துலேயும் கலந்து கூட சாப்பிட்லாங்க. இல்லை ஸ்நாக்ஸாக கூட சில டைமில் சாப்பிட்லாம். ஆனால் அளவுக்கு மீறாமல் சாப்பிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஒரு அருமையான தமிழ்நாட்டின் மரபு சார்ந்த ஆரோக்கிய தகவல்களோடு சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.